வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். திணை அரிசியில் நம்ம தோசை பண்ண போகிறோம். 3 பங்கு புழுங்கல் அரிசி, 1 பங்கு திணை அரிசி ஊற வச்சு 6 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் தோசைக்கு அரைக்கிற மாதிரி உளுந்தெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கோம். இது வந்து ஒரு 6-7 மணி நேரம் நல்லா புளிச்சுட்டோம். மாவு எப்பவும் போல் இந்த மாதிரி புளிச்சு வந்துடும். நுரைச்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அருமையாக வந்திருக்கு. இதை நம்ம தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துட்டு தோசை வாக்கலாம். நீங்கள் நார்மலாக வெறும் தோசை கூட சாப்பிட்டுக்கலாம், வாத்துக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சேன்னா குழந்தைகளுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்தா குழந்தைகள் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ருவா, படுத்தாமல் சாப்பிட்ருவா. ஸோ நீங்கள் பன்னீர் இதெல்லாம் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். திணையில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து ஜாஸ்தி நம்ம தானியங்களை வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது. ஸோ உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறா. நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த வயசில் என்ன வியாதி வரும்னே சொல்ல முடியல. ஸோ பழைய விஷயங்களை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி சாப்பிட்றப்ப குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்க முடியும். ஆரோக்கியம்தான் ஃபஸ்ட்டு. பார்த்தெல்லாம் தெரியும். அடுத்த தோசை நான் விட்டுட்டேன். கொஞ்சம் பன்னீரை வந்து துருவி அதில் நீங்கள் ஃப்ரீஸில் வச்சுருந்தீங்கன்னா பன்னீர் நல்லா இறுக்கமாக இருக்கும். அழகாக துருவி போடலாம். துருவி போடுங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் கொஞ்சம் தக்காளி சாஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி மிளகா அப்படியே மேலே தூவலாம், இல்லை காரப்பொடி வேணாலும் தூவிக்கலாம். இட்லி மிளகா அப்படி தூவினாலே எல்லா அந்த டேஸ்ட்டும் கிடச்சிடும் உங்களுக்கு. நல்லா வேக வச்சுட்டு ஒரு பக்கம் அப்படியே மூடி வச்சு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ளேமை கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்து எடுத்தாச்சுன்னா அருமையான சீஸ் தோசை, திணை தோசை ரெடி. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா. இதுக்கு தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு அந்த மாதிரி எதுனாலுமே தொட்டுக்க நல்லாயிருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக கட் பண்ணியெல்லாம் கொடுத்தேன்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிடுவா. குழந்தைகளை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. ப்ளஸ் வந்து வெரைட்டியாக பண்ணி சாப்பிட்றப்ப நமக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரே மாதிரி தோசை அப்படிங்கிறத காட்டிலையும் திணையில் உள்ள சத்துக்களை அடையணும்னு சொன்னால் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி தான் சாப்பிடணும். வேறு வழி கிடையாது. நம்ம சாதமாக சாப்பிட முடியாது. அது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க. நான் அதை வந்து அப்படியே கட் பண்ணி பீசஸாக வச்சு டெக்கரேட்டிவாக வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய குழந்தைலாம் இருந்தால் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். ரொம்ப குட்டியாக இருந்ததுங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தேன்னா அப்படியே 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிட்டா கூட ஒரு தோசை சாப்பிட்டா திருப்தி இருக்கும் உங்களுக்கு. அம்மாவுக்கு வந்து குழந்தைகள் சாப்பிட்றது தானே முக்கியம். ஸோ பண்ணுங்க. பண்ணிவிட்டு இதுக்கு தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி எது வேணுமோ உங்களுக்கு என்ன முடியுறதோ ரெடி பண்ணி வச்சு கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் போடுங்க. ஒரு அருமையான சத்தான திணை தோசை ரெடி.